அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் தமிழகத்தில் பரபரப்பு. திமுக 12 எம்எல்ஏக்கள் திடீர் ராஜினாமா. இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. இப்போ சதுரடியாக திமுகவில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக உட்கட்சி மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. சில திமுகவில் பார்த்தீங்கன்னா அனைத்து கூட்டணி கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ளுமாறு திமுகவுடைய தலைமையகம் முடிவு செய்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்சிகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா இது பங்கேற்றது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத நிலையில் தான் அதிரடியாக பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவருடைய ஆட்டம் முடிவுக்கு வந்திருக்கு. சில பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த கூட்டம் வருகின்ற 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக ஒரு மிகப்பெரிய கூட்டணி வைத்தால் மட்டுமே தான் திமுக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த வெற்றி பார்த்தீங்கன்னா பெறுவதற்காக அனைத்து கட்சிகளுக்குமே பார்த்தீங்கன்னா சரிவுறுத்துமாறு அவங்களுக்கு எவ்வளோ சீட்டு அப்படின்ற மாதிரி பெருந்த நிலையில் இப்போ உட்கட்சி மோதல் ஏற்பட்டிருக்கு. சில பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்துமே வெளியேற போகுது. சில திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களே பார்த்தீங்கன்னா இதில் ராஜினாமா செய்ய போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. சில பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த அமலாக்கத்துறையால் வசமாக சிக்கியிருக்காங்க. அதே மாதிரி இது வரைக்குமே 22 பேருக்கு மேலே இந்த சொத்து குவிப்பு வழக்கிலும் அதே மாதிரி சட்டத்துக்கு விரோதமான பண பரிமாற்ற வழக்கிலும் சிக்கியிருக்காங்க. இதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரில் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக தமிழகத்தில் இந்த வழக்கு ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதனை தொடர்ந்து தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா திமுகவில் 12 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து வருகின்ற தாவைக்கால் பார்த்தீங்கன்னா இணைய போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி வருது. முதல்வர் ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே திமுகவில் இருந்து அதிமுகவில் இணைய போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில மிகப்பெரிய சம்பவங்களாம் இருக்குது. அதே மாதிரி திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களாம் திமுகவில் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர் மீது பார்த்தீங்கன்னா நிறைய திணித்து வரும் நிலையில் இப்போ திமுகவில் ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட போகுது. திமுகவும் அதிமுக மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிச்சுன்னு போக போகிறாங்க. இருந்தாலுமே இதை ஒட்டுக்காத்துக்கும் விதமாக தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சம்பவம் செஞ்சுருக்காரு. இருந்தாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா 12 எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஆளுநர்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுத்ததாக ஒரு தகவல் வெளியே இருக்குது. சில திமுகலும் இது வரைக்குமே நடப்பாத சண்டை ஏற்பட்டிருக்கு. அதனால் உதயநிதியால் ஒரு மிகப்பெரிய சம்பவம் 2026 நடக்க போகுது. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.